விஜய் வெற்றி பெற்றால் அவர் தமிழ்நாட்டின் புதிய தலைவரா? இந்த கேள்விக்கு நேரடி பதில் ஆம். ஆனால் முதன்மையான தலைவராக இன்னும் நிரூபிக்க வேண்டியது உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிவான பகுப்பாய்வை இந்த காணொளியில நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. விஜய் என்பவர் ஒரு மூன்றாவது சக்தியாக உருவாகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தமிழக அரசியல் களத்தில் வெகுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் டிஎம்கே வெர்சஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இரட்டை அரசியலை உடைத்திருக்கிறது இந்த தேர்தலில் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையாக மாற்றப்படுகிறது. தேர்தல் 2026 முதல் முறையாக ஒரு 3-way கான்டெக்ஸ்ட் ஆட முக்கோண போட்டியாக மாறியுள்ளதையும் நம்ம இந்த தேர்தலில் பார்த்துருக்குறோம். பல ஆய்வுகள் டிவிகேக்கு ஒரு 10 to 25 விழுக்காடுகள் வரைக்குமான வாக்கு சாத்தியம் என கூறுகின்றன. ஆனால் இதன் அர்த்தம் விஜய் இனி சின்ன நடிகர், அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு முக்கிய அரசியல் வீரர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நிதர்சனமான உண்மையாக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. வெற்றி பெற்றால் என்ன மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு மக்கள் மனநிலைமையை பொறுத்தளவுக்கு பெரிய கூட்டங்கள், உணர்ச்சி ஆதரவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்களும் இளைஞர்களின் ஆதரவும் அதிகமாக அவருக்கு காணப்பட்டிருக்கிறது. இது திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தை நினைவுபடுத்துவதாகவும் உள்ளது அப்படிங்கிறத அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதை எல்லாத்தையும் தாண்டி அரசியலினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் பாரம்பரியமான வாக்குகள் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தேர்தலில் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் மீறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஓட் பேங்க் அப்படிங்கிறத அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. விஜய் என்பவர் ஒரு கேம் சேஞ்சராக மாறியிருக்கிறார் இந்த தேர்தலில் அப்படிங்கிறதையும் மே 4ஆம் தேதி உணர்த்துமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவர் உடனே தலைவராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் விஜய் வெற்றி பெற்றாலும் சில சவால்கள் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மேலோங்கி இருக்கிறது. அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன்ற அரசியலினுடைய மிக பழுத்த அனுபவம் அவருக்கு இல்லாததும் ஒரு நெகட்டிவாகவும் பார்க்கப்படுகிறது. அனுபவம் என்கிற அந்த ஒரு பார்வையில் திரு மு.க. ஸ்டாலின் போன்ற அரசியல் தலைவர்களினுடைய அரசியல் அனுபவம் அவருக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக வைத்தாலும், அமைப்பு சார்ந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை இப்போ எடுத்துக்கொண்டால் டிஎம்கே போல ஒரு 50 வருடமான கேடர் ஸ்ட்ரென்த் அவர்களுக்கு இல்லை என்பது பூத் லெவலில் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளுமே தாவேகா சார்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெருவாரியான குற்றச்சாட்டும் இந்த தேர்தல் அரசியல் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கவர்னன்ஸுக்குரிய ஒரு ப்ரூஃபாக இதுவரை படிமை அப்படிங்கிறது மட்டுமே செயல் நிரூபிக்க வேண்டியது இன்னும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அப்போ கவர்னன்ஸோடைய ஒரு ப்ரூஃபை அவர்கள் காமிக்க வேண்டியது காலத்தினுடைய தேவை. விஜய் ஏன் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா, அவர் வெற்றி பெற்றாரோ இல்லையோ அரசியல் நிலையை குலைத்திருக்கிறார், புதிய வாக்காளர்களை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு இரட்டை பாயிண்ட் திரு விஜய் அவர்களுக்கு மிக முக்கியமாக ஆட்ரிபியூட் பண்ண வேண்டியது இந்த தேர்தலில் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் வெர்சஸ் ஒரு பாரம்பரியமான கட்சிகள் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை உருவாக்கி இருக்கிறார் இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுடைய வருகை. அதனால்தான் அவர் ஒரு கிங் இல்லை என்றாலும் கிங் மேக்கராக இருக்க முடியக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல் அவருக்கு வழங்கி இருக்கிறது. இறுதியாக விஜய் அவர்களுடைய வெற்றி தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவரை உயர்த்தும் பெரிய வெற்றி அப்படிங்கிறது டபுள் டிஜிட் சீட்டாகவோ இல்லை கிங் மேக்கர் ரோலாகவோ அவரை எதிர்கால சிஎம் கண்டக்டராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது பவர் கேப்சரை புதிய எம்ஜிஆர் மாதிரி அவர் தலைமை ஏற்பதற்குரிய வாய்ப்புகளும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறாரோ தோல்வியடைகிறாரோ, மக்களுடன் சேர்ந்து மக்களோடு பயணப்பட்டு கடந்த தேர்தலை காட்டிலும் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர்களுக்கான ஒரு ஸ்கோப்பை உருவாக்குவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இல்லை இந்த வாட்டி தோல்வி அடைந்து விட்டால் அவர் ஒட்டுமொத்தமாக தேர்தல் அரசியலை விட்டு விலகி விடுவார், திருப்பியும் படம் நடிக்க போய் விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்கிறது. எது எப்படியோ விஜய் வெற்றி பெற்றால் அவர் தலைவராக ஆரம்ப கட்டத்தினுடைய முதல் புள்ளியை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் முழு தலைவராக மாற வேண்டுமெனில் அடுத்த 5 ஆண்டுகள் தான் உண்மையான தேர்வு. அவர் தொடர்ச்சியாக மக்களுடன் மக்களாக பயணப்பட்டு அதற்கான சாத்தியக்கூறுகளை ஒரு பெரும் தலைவராக தமிழக அரசியல் களத்தில் உயர வேண்டுமானால் அவருக்கான அடுத்த 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எது எப்படியோ விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாற்றப் போகிறாரா, இல்லை என்றால் அரசியலை விட்டே செல்ல போகிறாரா அப்படிங்கிறதை காண நாம் மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வரக்கூடிய நாள் அன்றைக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.
லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்த காணொளியில் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.